மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? நவம்பர் 10 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான முனீஸ்வர்நாத் பண்டாரியை நியமிக்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி NV ரமணா தலைமையிலான கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதியாக இருக்கட்டும், தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், அவங்கள நியமனம் செய்வதற்கு பரிந்துரை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கொலிஜியம் அமைப்பு பரிந்துரை செய்வாங்க. அந்த கொலிஜியத்தின் தலைவராக இருப்பவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி NV ரமணா. அவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஒரு நபரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரி. முனீஸ்வர்நாத் பண்டாரி தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறாங்க. அவங்கள தான் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு பானர்ஜி. சரியா? இந்த சஞ்சு பானர்ஜியை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றவும் இந்த கொலிஜியம் அமைப்பு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. சரியா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட். கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பார்த்தோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது 2021ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளின் மொத்த தொகுப்பு. சரியா? கடந்த வகுப்புல நோட்ஸ்ல ஒரு சின்ன ஏதோ ஞாபகத்தில் போட்டுட்டேன். 2020ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அக்டோபர் 8 வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் கொடுத்துருந்தேன். தயவுசெய்து மாற்றிக்கோங்க. நவம்பர் 8, ஓகேவா? இப்போ ரீசெண்டாக தான் இல்லையா, அதனால நவம்பர் எழுதுறதுக்கு பதிலாக தான் அக்டோபர் போட்டுட்டேன். கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நவம்பர் 8 தான் 2020ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. சரியா? இப்போ பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்தில் நவம்பர் 9 அன்று நடைபெற்றது. வழக்கமாக அந்த விருதுகள் எப்போ அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா. சரி, அந்த விழாவை ஒட்டி தான் வழங்கப்படும். கொரோனா காரணமாக 2020, 2021 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் ஆண்டிற்கான 2 விருதுகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வழங்கியிருக்காங்க. சரி, நவம்பர் 8, நவம்பர் 9 ஆகிய தேதிகளில் வழங்கப்பட்டுள்ளது. சரியா? பாருங்க, 2021ஆம் ஆண்டிற்கான மொத்த பத்ம விருதுகளின் எண்ணிக்கை 119 ஆகும். சரியா? இதில் 7 பத்ம விபூஷன் விருதுகளும் 10 பத்ம பூஷன் விருதுகளும் 102 பத்ம ஸ்ரீ விருதுகளும் அடங்கும். சரியா? பத்ம விருதுகளில் உயரிய விருது பத்ம விபூஷன், அதற்கு அடுத்த இடத்துல பத்ம பூஷன், அதுக்கு கடைசியா பத்மஸ்ரீ 3வது இடத்துல இருக்கு. சரியா? மொத்தம் 119 பத்ம விருதுகள் 2021ஆம் ஆண்டிற்கானது அறிவிக்கப்பட்டது. அதுல 7 பத்ம விபூஷன், 10 பத்ம பூஷன், 102 பத்மஸ்ரீ விருதுகளும் அடங்கும். சரியா? குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்ம விருது பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். எங்க? குடியரசுத் தலைவர் மாளிகையின் பெயர் ராஷ்டிரபதி பவன். சரியா? ராஷ்டிரபதி பவன் அங்கே இருக்கிற இந்த தர்பார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் அந்த விருதுகளை வழங்கியிருக்கிறார் ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் 14வது இந்திய குடியரசுத் தலைவர். பாருங்க, பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் மொத்தம் 7 பேர் பார்த்தோம். அது யாரெல்லாம் சொல்லி பாருங்க. ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த SB பாலசுப்ரமணியன். சரி, இறப்பிற்கு பின்பு இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை அவருடைய பையன் SPB சரண் வாங்கினார். ஓகேவா? SPB பாலசுப்ரமணியன் பின்னணி பாடகர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 2வது நபர் மருத்துவர் PM ஹெக்டே. இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். சரி, PM ஹெக்டே கர்நாடகாவை சேர்ந்த மருத்துவர். 3வது நபர் பாருங்க, ஒரு முக்கியமான நபர், நரேந்திர சிங் கபானி. சரி, அமெரிக்க வாழ் இந்திய விஞ்ஞானி நரேந்திர சிங் கபானி அவர்களுக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவர் பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்தவங்க, ஆனால் இப்போ இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சரியா? இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குன்னு பாருங்க. ஸ்பெஷல் நேம், ஃபைபர் ஆப்டிக்கல் தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரியா? ஃபைபர் ஆப்டிக்கல் தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நரேந்திர சிங் கபானி அமெரிக்க வாழ் இந்திய விஞ்ஞானி ஆவார். அவருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் சாகு. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒடிசாவின் புகழ்பெற்ற ஒரு சிற்ப கலைஞர் சுதர்ஷன் சாகு. அடுத்த 5வது நபர் மௌலானா வஹீதுதீன் கான். பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இஸ்லாமிய அறிஞர், டெல்லியை சேர்ந்தவர். அடுத்த 6வது நபர் BP லால், தொல்லியல் வல்லுநர், இவரும் டெல்லியை சேர்ந்தவர். 7வது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷின்சோ அபே. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆவார். சரி, அப்போ இந்த 7 பேரில்
இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாங்க, வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் இருக்கிறாரு. அந்த நபர் தான் ஷின்சோ அபே, மறந்துடாதீங்க. ஓகேவா? இவர் வந்து ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆவார். ஓகேவா? ஜப்பான் நாட்டின் தற்போதைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா. இப்போ பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தது பத்ம விபூஷன். அடுத்து பார்க்க போகிறது பத்ம பூஷன் விருது. சரி, பத்ம பூஷன் 2021ஆம் ஆண்டிற்கான பத்ம பூஷன் விருது பெற்றவர்கள் யாரெல்லாம் சொல்லி பாருங்க. KS சித்ரா, இவங்க வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? கேரளாவை சேர்ந்தவங்க, பூர்வீகமாக கொண்டவங்க. அடுத்து 2வது தருண் கோகாய். 3வது சந்திரசேகர் கம்பாரா, கர்நாடகாவை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜன், முன்னாள் சபாநாயகர். இவங்க சந்திரசேகர் கம்பாரா வந்து சாகித்ய அகாடமி முன்னாள் தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்பேந்திர மிஸ்ரா, உத்தரப்பிரதேசம். ராம்விலாஸ் பாஸ்வான், முன்னாள் மத்திய உணவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான், அவங்களுக்கும் இறப்பிற்கு பின்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு 7வது நபர் யார் பாருங்க. கேசுபாய் பட்டேல், குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து கல்பேஷ் சாதிக், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடையாது. ரஜினிகாந்த் தேவிதாஸ் ரோப், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து 10வது நபர் தர்லோச்சன் சிங், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அப்போ பத்ம பூஷன் விருது 10 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் மொத்தம் 119 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் 12 விருதுகள் பார்த்தீங்கன்னா என்னது பத்மஸ்ரீ விருதுகள். அதில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து வீராங்கனை போட்டிகளில் புகழ்பெற்றவர் பி அனிதா. அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம். சரியா? பட்டிமன்ற புகழ் சாலமன் பாப்பையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் புகழ்பெற்ற பாப்பம்மாள். அடுத்து பிரபல பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத். 6வது நபர் KC சிவசங்கர், கார்ட்டூன் கலைஞர், பிரபல கார்ட்டூன் கலைஞர் KC சிவசங்கர். சமூக சேவையில் புகழ்பெற்ற மராச்சி சுப்பு ராமன். அடுத்து கியர்மேன் என்று அழைக்கப்படும் தொழில்துறையில் புகழ்பெற்ற வி சுப்பிரமணியன். அடுத்து டாக்டர் திருவேங்கடம் வீரராகவன். இவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம நடிகர் விஜய படத்தில் சொல்லுவாங்க. நிஜமாவே இந்த திருவேங்கடம் வீரராகவன் அவர்களை தான் பார்த்தீங்கன்னா நிஜமாவே 5 ரூபாய் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபர்மேஷன் IT ஃபீல்டில் பயங்கரமாக கலக்கிட்டு சூப்பராக கலக்கிட்டு இருக்கிறவர் ஸ்ரீதர் வேம்பு. ஆகிய இந்த 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது 2021ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இவங்க பேரை கொடுத்து தனியாக கூட கேட்கலாம், இல்லைன்னா பொறுத்து கொடுத்துட்டு இவங்க எந்த ஃபீல்டில் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. இது தவிர 2021ஆம் ஆண்டிற்கான பத்ம விருது பெற்றவர்களில் 21 பேர் பெண்கள், 10 பேர் வெளிநாட்டவர் அல்லது வெளிநாடுவாழ் இந்தியர்கள் அடங்குவர். சரியா? மொத்தம் 29 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. 119ல் 29 வந்து பெண்கள், 10 பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுவாழ் இந்தியர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள். இது தவிர 16 பேருக்கு இறப்பிற்கு பிறகு வழங்கப்பட்டுள்ளது. எஸ்பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 16 பேருக்கு இறப்பிற்கு பிறகு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒரு திருநங்கை அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர் வந்து மஞ்சம்மா ஜோகதி. இவங்க வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நடன கலைஞர். சரி, கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மஞ்சம்மா ஜோகதி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா? கவனமாக இருந்துக்கோங்க. அந்த பத்ம விருதுகள்லேருந்து எப்பவுமே கேள்விகள் வரலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போகலாம், மெயின் பாயிண்ட் போகலாம். உச்ச நீதிமன்றத்தில் மத்தியஸ்த மையம். சரியா? உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்குகள் நடைபெற்று அதிலே தீர்ப்புலாம் வழங்கப்படும். அது தவிர அந்த உச்சநீதிமன்றத்திலே அந்த வளாகத்திலே பார்த்தீங்கன்னா மத்தியஸ்த மையம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சில முக்கியமான மத்தியஸ்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சுட்டு அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக மத்தியஸ்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், உச்சநீதிமன்ற சட்டமன்ற பணிகள் குழு, சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, மற்றும் சமரச திட்டக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதல்களில் உச்சநீதிமன்ற மத்தியஸ்த மையம் செயல்படுகிறது. உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்கும் வழக்குகள் இந்த மையத்தில் விசாரிக்கப்படும். சரி, அப்போ அதுக்கு யார் பரிந்துரை செய்வாங்க? உச்சநீதிமன்றம். சரியா? இங்கு பயிற்சி பெற்ற 79 மத்தியஸ்தர்கள் உள்ளன. இப்போ ரீசன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மத்தியஸ்த மையத்தினை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா திறந்து வைத்தார். NV ரமணா உச்சநீதிமன்றத்தின் 25வது தலைமை நீதிபதி ஆவார். ஓகேவா? தற்போது அந்த LSCயின் தலைவராக இருப்பவர்
ஏஎம் கன்வில்கர் ஆவார். சரியா, நம்ம மேலே ஏற்கனவே பார்த்த அந்த கமிட்டியின் தலைவராக இருப்பவர் ஏஎம் கன்வில்கர் தான் என்னுடைய தலைவராக இருக்கிறாங்க. சரியா, உச்சநீதிமன்ற சட்டப்பணிகள் குழுவின் தலைவராக இருப்பவர் ஏஎம் கன்வில்கர் ஆவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாத்திரைகள் ரீசனாக நியூஸில் வந்துருக்கு. தொடர்ந்து செய்திகள் வந்து சில மாத்திரைகள் பயன்பாடு, அதனோட மாத்திரையோட பேரை கொடுத்துட்டு அதனோட யூஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஒரு நோயை கொடுத்துட்டு இதற்கு எந்த மாத்திரை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கவனமாக இருந்துக்குங்க. ஓசல் டாமிவிர் மாத்திரை. சரி, ஓசல் டாமிவிர் மாத்திரை இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். இது தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூமோ காக்கல் வந்து நிமோனியா நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. நியூமோ காக்கல், ஓகேவா. டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ஓசல் டாமிவிர், நியூமோ காக்கல் வந்து எதற்கு நிமோனியா நோய்க்கு. மால்னு பிரவிர் உலகின் முதலாவது கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரை. மால்னு பிரவிர் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் தயாரித்திருக்கிறாங்க. ரீசெண்டாக இங்கிலாந்து வந்து இந்த மாத்திரைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு போர்க்கப்பல் பிஎன்எஸ். நமக்கு வந்து ஐஎன்எஸ் அப்படிங்கிற பேர்ல போர்க்கப்பல் இருக்கும். பிஎன்எஸ்னா பி ஃபார் பாகிஸ்தான். சரியா, பிஎன்எஸ் துக்ரில் போர்க்கப்பல் சீனா உருவாக்கியுள்ள பிஎன்எஸ் துக்ரில் என பெயரிடப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல் பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த பிஎன்எஸ் துக்ரில்ங்கிற கப்பலை வந்து உருவாக்குனது சைனா. எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் பாருங்க, ஸ்ரீ பரம்ஹன்சிஜி மகராஜ் ஹிந்து கோவில். சரியா, இது எங்க அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் பக்துன்குவா மாகாணம் காரக் மாவட்டத்தில் உள்ள தேரி என்ற கிராமத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலை பாகிஸ்தானின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குல்சார் அகமது திறந்து வைத்தார். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ பரம்ஹன்சிஜி மகராஜ் இந்து கோவில் வந்து சில நபர்களால் பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டது. சரியா, அந்த சேதப்படுத்தப்பட்டதை மறுபடியும் சரி பண்ணி சீரமைச்சு இப்போ வந்து ரீசெண்டாக திறந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கோவிலை திறந்து வைத்தவர் பாகிஸ்தானின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குல்சார் அகமது. அடுத்து ஒரு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட செய்தி பாருங்க. 4வது ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல் வேளா. சரியா, ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு தேவையான அந்த கடற்படை கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் இதெல்லாம் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அது பேர் தான் ப்ராஜெக்ட் 75 அல்லது B75 போட்டிருப்பாங்க. சரியா, ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள 4வது நீர்மூழ்கி கப்பலான வேளா இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 கப்பல்கள் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது 4வது வேளா என்று அழைக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரியா, ஸ்கார்பின் வகையை சேர்ந்த 6 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவது ப்ராஜெக்ட் 75 திட்டத்தில் அடங்கும். சரியா, இது யாரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் பிரான்ஸ் நாட்டின் ஒத்துழைப்புடன் மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது. சரியா, மசாகான் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் இருக்குது. அவங்களும் பிரான்ஸ் நாட்டின் ஒத்துழைப்புடன் தான் இந்த நீர்மூழ்கி கப்பல், அதன் பேர் என்னது, வேளா நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து கட்டமைச்சிட்டு வராங்க. சரியா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்து செய்திகள் இடம்பெற்ற ஒரு நபர் ரகிபாய் சோமா பூபாரே. சரியா, சுமார் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை மகாராஷ்டிராவை சேர்ந்த ரகிபாய் சோமா பாதுகாத்து வருகிறார். விதை தாய் என்று அழைக்கப்படும் இவருக்கு சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா, அப்போ யாரு ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க, ரகிபாய் சோமா. அவங்க விதை தாய் என்று அழைக்கப்படுகிறாங்க. இவங்க வந்து எதில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. அவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடற்படையின் புதிய தளபதி ஹரிகுமார். சரியா, ஹரிகுமார் தற்போது கடற்படை தலைமை தளபதியாக உள்ள அட்மிரல் கரம்பீர் சிங் வரும் நவம்பர் 30 அன்று ஓய்வு பெற உள்ளார். இதனையடுத்து கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக தற்போது துணை அட்மிரலாக இருக்கும் ஹரிகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரி, அப்போ டிசம்பர்ல இருந்து இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக யார் இருப்பாங்க, அட்மிரல் ஹரிகுமார். ஆனால் தற்போது இந்திய கடற்படையின் தளபதியாக இருப்பவர் அட்மிரல் கரம்பீர் சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன்லைனர் நோட்ஸ் பாருங்க. காரிஃப் சந்தை பருவம் என்பது 2021-22 ஆண்டு அக்டோபர் முதல் செப்டம்பர் வரையிலானதாகும். சரியா, காரிஃப் அந்த பருவநிலைன்னு சொல்லுவாங்க, காரிஃப் சந்தை காலம் அல்லது காரிஃப் பருவ காலம் சொல்லுவாங்க. அதனுடைய காரிஃப் சந்தை பருவம் அப்படிங்கிறது எந்த மாசத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு செப்டம்பர் வரை ஆகும். சரியா, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பாருங்க. இலங்கைக்கு சுற்றுலா செல்லும் நாடுகளின் தரவரிசை முதலிடத்தை பெற்றுள்ளது நம்முடைய இந்தியா. 2வது இடம் பிரிட்டன்,
மூன்றாவது இடத்தில் பாகிஸ்தான் உள்ளது. சரி, இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணம் மேற்கொண்டாங்க. ரீசெண்டாக வந்து இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அதன் பிறகு இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ள நாடுகளின் தரவரிசை பட்டியலில் அந்த பட்டியலை வந்து அந்த நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்தியா, இரண்டாவது இடம் பிரிட்டன், மூன்றாவது இடத்துல பாகிஸ்தான் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் செய்திகள் இடம்பெற்றிருக்கிறாங்க. விஸ்வநாதன் ஆனந்த். சரியா, இந்தியாவின் முதலாவது கிராண்ட் மாஸ்டர், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் யாரு? நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த். ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்காங்க. யாருன்னு பாருங்க. இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் இயற்கைக்கான உலகளாவிய நிதியத்தின் இந்தியாவிற்கான கல்வி தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரி, இயற்கைக்கான உலகளாவிய நிதியத்தின் புதிய இந்தியாவிற்கான தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் விஸ்வநாதன் ஆனந்த். சரியா, அடுத்து இன்னொரு நபர் செய்தியில் வந்திருக்காங்க. யாருன்னு பாருங்க. மித்ரபா குஹா. இவங்க இந்தியாவின் 72வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இவர் வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவர். சரியா, கொல்கத்தாவை சேர்ந்த மித்ரபா குஹா என்பவர் இந்தியாவின் 72வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக தகுதி பெற்றுள்ளார். அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி பாயிண்ட் பாருங்க. COP26 பருவநிலை மாநாட்டின் விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையொப்பமிடவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான கௌரவ் காரே தெரிவித்துள்ளார். COP26 மாநாடு கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது. கடந்த வகுப்பில் ஒன்று பார்த்துருந்தோம். எல்லா செய்தித்தாள்களையும் அதுதான் போட்டிருந்தாங்க. சரியா, கிளாஸ்கோ நகரில் 26வது பருவநிலை மாநாடு COP26, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் என்று அழைக்கப்படும் அந்த பருவநிலை மாநாடு வந்து நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ஒரு செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டது, விவசாய பாதுகாப்பு செயல் திட்டம். அதில் இந்தியாவும் கையெழுத்து இருக்குது. இந்தியாவில் உட்பட 27 நாடுகள் வந்து அதை சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்த விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திடவில்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான கௌரவ் காரே தெரிவித்துள்ளார். சரியா, சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் 10ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா, கடைசி பகுதியாக இப்போ நம்ம பார்க்க போறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை பார்த்துட்டு போயிடலாம். சரியா, பத்ம விருதுகள் முதன்முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? அதற்குரிய பதில் 1954. அடுத்து விண்வெளியில் நடந்த முதல் சீன பெண் யார்? சரி, வாங் யாங்பி என்பவர் தான் விண்வெளியில் நடந்த முதலாவது சீன பெண்மணி ஆவார். அதே சமயத்தில் சீனா உருவாக்கி வரும் விண்வெளி நிலையத்தின் பெயர் வந்து தியான் காங், மறந்துடாதீங்க. அடுத்து உலகின் முதல் DNA அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி எது? அதற்குரிய பதில் சைக்கோ டி. சரியா, அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா நிறுவனம் இந்த சைக்கோ டி என்ற தடுப்பூசியை தயாரித்து வருகிறது. இதுதான் உலகின் முதல் DNA அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி. அடுத்து கடைசி கேள்வி, 2020ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? மொத்தம் 7 பேருக்கு வழங்கப்பட்டது. சரியா, சரி நண்பர்களே, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கேட்கிற கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.